அதனால சிறியர் ஏன் பார்க்கறது பயத்துக்கும் சிறியருக்கும் சம்பந்தம். சிறியருக்கு சிறிய சரி பண்ணுவதா வாழ்க்கை இருக்கின்றதோ அதிகமாகும். இப்ப அதை சரி பண்றோம்னா அதை கோபப்படுறது ஞாபகம். இது உதாரணம் குடிக்கிறவங்களுக்கு கோபம் அதிகம் வரும். ஏன் வருது? எப்ப பார்த்தாலும் சோழ எப்ப பார்த்தாலும் கவலைகளே அப்படியே இருக்குது. எல்லாம் இருக்கும். வீடு வசதி காடு மழை சொந்த மழை எல்லாம் இருக்கும். அப்படியே கவலை அப்படியே உட்காந்துருக்கேன். யாருக்கெல்லாம் வழியில் சரியில்லையோ மனிதன் சரியில்லை அவங்களுக்கு இந்த சோழ போகுது. அதனாலதான் நல்ல பசியோட ஒருத்தர் இருக்கான். திடீர்னு சோழமாக தெரியும் யாரும் இறந்துட்டாங்க. பசி பார்த்து பசி இருக்காது. அப்போ சோழ துக்கத்துக்கும் வயிற்றுக்கும் சம்மந்தம் இருக்கு. எப்போ பார்த்து ரோடு பாட்டு இருக்கும். பிசினஸ் போயிருக்கான். கிச்சன்ல பார்த்து பாட்டு போயிருக்கும். பெட்ரூம்ல பாட்டு வெளில போன பாட்டு சந்தோஷமா இருக்கும். அவனுக்கு நிறைய மாணவர்கள் நடிக்கிறது பாதுகாக்கிறதுக்கும் பிரச்சனைகளை தப்பிச்சுக்கிறது தான் நடிக்கிறாங்க. அதுக்கு கீழே ஒரு மாணவர்கள் உறவுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் தனிப்பட்ட நோய் அடிப்பட்டு மாணவிகள் தான் அதுக்கு நம்ம இது காரணமாக அது இல்லாம மாணவர்கள் பாதிக்கப்பட்டு கோவப்படுறது தேவையான பயப்படுறது இதுக்கு அதை ஃபீல் பண்ணும்போது அதை போனோம்னா நம்ம குணப்படுத்துறது அப்படின்னு ரெடியாக அடுத்த சாதனை ரெண்டு வேலை பிரச்சனை வரும்போது ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நம்ம சொல்லித்தரோம். அடுத்த காலில் விழுந்ததில்ல காவலில் ஆரம்பிச்சுன்னா ஸ்பீட் வண்டியில் சரியாக அது அடுத்த உள்பக்கம் ஆரம்பிச்சு வரை ஆரம்பிச்சு போச்சுன்னா இப்போ கைவலி அப்படின்னாக்கா இத்தனை விஷயங்களை பார்க்கணும். என்னென்ன பார்க்கணும்? நுரையீரல், பெருங்குடல், பெரிகார்டு, மேற்பக்கம், டெம்பரேச்சர், சிறுகுடல் இத்தனையில எந்த பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த கைவலி எத்தனை சொல்லியா நல்லா இல்லை. அதற்கு மொட்டை நம்ம ஏதாவது ஒரு மருந்து மாற்றம் எடுத்துக்கிட்டோம்னா தற்காலிகமாக தீர்வு கிடைக்கலாம். சில இதற்காக நல்லா விட போகணும். ஆனா கைவலி அப்படின்னா இவ்வளவு வசதி கவனிக்க முடியும். அதாவது கால்வலி அப்படின்னா இவ்வளவு வசதி கவனிக்க முடியும். இப்படி முறையா கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன முடிச்சோம் அது கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த குணாதிசீல நோயை கண்டுபிடிக்கலாம். சில பேர் இப்ப விரல்வழி நோயை கண்டுபிடிச்சோம். ஒன்று சில நோயை கண்டுபிடிக்கலாம். இன்னும் நெருக்கமான ஒரு நோயை கண்டுபிடிச்சது கணவன் மனைவி நோயோ மனைவி கணவன் நோயோ குழந்தைகள் நோயோ நெருக்கமான நோயை ஈஸியாக கண்டுபிடிக்கும். எப்படி யாருக்கு உடம்புலையாவது அழுகி போன வாசமா அடிக்கும். டெய்லி குளிப்பான். குளிச்சோட அழுகி போன வாசம் கரெக்டாக வீசும். யாருக்கு அது வருஷமா அடிக்குதோ அவங்களோட கிட்னி பாதிக்கப்பட்டது அர்த்தம். யார் உடம்புலையாவது ஊசி போன வாசம் சுவர் அடிக்கிறது குளிச்சு நல்லா இருந்தா அடிக்கிறாங்க அவன் நுரையீரல் கெட்டு போயிட்டான். நுரையீரல் பெருமை கெட்டு போயிட்டாங்க. என்ன அர்த்தம்? அவன் நுரையீரல் பெருமை செல்வான். தீஞ்சு போன வாசம் அப்படி யார் உடம்பே அடிச்சுன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் யாருக்கு ஹார்ட் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாசம் கிடைக்கும். நல்ல சுகந்தமான சுமல் உடம்பு குழந்தைங்க கொஞ்சமா தெரியும். நல்ல ஒரு வாசம் இருக்கு. எல்லா உடம்பும் நல்லா இருக்கும். குளிக்காம இருந்து சும்மா எடுத்து அதை கலந்து சேர்க்காது. டெய்லி குளிச்சு அதுக்கப்புறம் என்ன சும்மா எடுத்தா இந்த கம்ப்ளைண்ட் 10 நாள் குளிக்காம கிட்ட எடுத்து அதுக்கெல்லாம் வந்து நம்ம அக்குப்பதை கொடுப்பாங்க. அது நோக்கத்தான். அப்போதான் இப்ப நீங்க கண்டுபிடிச்சலாம் இல்லையா? 3 ஏக்கர் கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்து சுமலை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. உணர்வு கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? பேர் பஸ்ல ஏறி போறீங்க. கண்டக்டர் பேச ஸ்டைல வச்சு அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க. அந்த மக்கள் பேசுகிற விதத்தை வச்சு ஸ்டைல கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு நல்ல கிழக்கா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. யாரும் 3 உட்காந்து கல்யாணத்துக்கு ஆட்டு சட்டை நல்லா பார்த்துட்டு போறீங்க. ஆமா இதை வந்து சிம்டம்ஸ். இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிங்க. பயப்பட தேவை. சரி இப்ப சில முதல் நம்ம பார்க்கணும். தலைவலி என்ன செய்யணும்? தலைவலிக்கு காரணம் இருக்கணும் இல்லையா? எல்லா தலைவலியும் ஒண்ணு. இப்ப பதினோட சைடு ஒட்டத்தலைன்னு சொன்னாங்க இல்லையா? ஒட்டத்தலைன்னு உலகமாக பிரச்சனை தீர வைக்கிறாங்க. சில பேர் பையன் மாத்திரை எடுக்க முடியாது. அது தீராத பிரச்சனை இல்லை. ஒட்டத்தலை இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். நல்லா இடத்தை கவனிச்சுங்க.
பிளேஸ் ஆயிருப்பாரு வேற எங்கேயும் அடிக்கிட்டு ஏதாவது ஆயிடும். அப்புறம் சரிதா? நானும் உங்களுக்கு தான் செய்யறேன். வேணாம் இல்லையா? இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் செய்யலாம். இல்ல வேற வந்து நல்லா கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் ப்ரெஸ் பண்ணுவீங்களா அது எது சொல்றாங்க செய்யலாம். இது வந்து என்ன சொல்ல அடக்குமுறை உண்மை. அந்த மாதிரி ஒரு டாக்டர் சொன்னாங்க இல்லையா, ஜெயமாறனா நல்ல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் இப்படிதான் காலம் போயிட்டு காலம் போட்டு நம்ம போக முடியாது சில விஷயம் நம்ம மாத்திக்கிறோம் இல்லையா. அப்போ சோழ வந்து ரொம்ப ஈஸி. அது என்ன படிக்காத பாப்பெல்லாம் சோழ பார்த்த காலம் இருந்துச்சு. பக்கத்துல நான் பார்த்தேன் பக்கத்துல. அப்போ யாருக்கெல்லாம் இடிப்பதற்கும் பொறி ரொம்ப பொறி இருக்கும் நட்சத்திர ஒரு ஆள் ஏதோ ஒரு ஆள் தான் அவங்க பார்த்தா அவங்க காம்படிஷன் இருந்தாலும் அப்பா பார்க்க மாட்டோம். மற்றவங்க சொல்ல பார்த்து ஈஸியாகும். சொல்ல பார்த்து என்ன செய்யுது அப்படின்னா சிம்பிள் பாயிண்ட். இதை வந்து ரிசீவ் பண்ணக்கூடாது. புதுசாக அனுப்பி விடக்கூடாது. அப்புறம் ப்ரொசஸ் ஆகிடும். இந்த சீரியஸ் ஏன்னா அவங்க அர்த்தம் இவ்வளவு சின்ன இடத்துல இவ்வளவு எஃபெக்டிவா ஆச்சரியப்படுறதா என்ன சொல்லி தராங்க. செஞ்சு கொடுத்துல சந்தோஷம் ஆகிடும். கொஸ்டின் குழந்தை கொஸ்டின் எப்படி தான் குழந்தை சரியாகும். சுண்டுதல் இருக்கு இல்லையா, சுண்டுதல் எனக்கு ஓடும். அந்த இடத்துல கசட்டு விடுவாங்க. பிரசவத்துக்காக போன வாங்கியாச்சு பேசுறத கொண்டு நம்ம டாக்டர் கொண்டு போயிருக்கு. டாக்டர் என்ன சொல்ல செஞ்சு நான் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல எல்லாத்தையும் சொல்லுசாங்க பேசு. ஆனா 3ஆம் மாசம் 4ஆம் மாசம் தேவையான இருக்கும். அதை சோப்பா போட மாட்டாங்க. கசக்கிடுறது டாக்டர் எந்த காலம் கேட்கணும்னா இந்த காலம் தேவைப்படும். ஒரு நாள் 2 நாள் காலம் பிரஸ் பண்ணா இது ஒரு அற்புதமான ஏகப்பட்ட பேருக்கு சோதனை சிசரி டயக்னோஸ் போனதுக்கும் நம்ம பொண்ணு சொல்லி கொடுத்து வச்சு சோதனை நிறைய இது வந்து வாங்க கால் சுண்டு வரையில நல்ல கதை டைம் எப்படி வந்து ஹாஸ்பிட்டல் போனதுக்கும் நிறைய பேர் செய்யணும். நல்ல கசைகள் அமைச்சது இந்த காலம் டைம் கசை டைம் ஒரு 6 நிமிஷம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கஷ்டம் தப்பு. போன சமயம் லேசாக போடணும். இப்போ 10 நிமிஷம் போகிறோம் போட்டு நல்லா கசை ஏதாவது போகிறதுல பல பேர் வைக்க கூடாது. நிறைய பேருக்கு பஸ்ல வைக்கிறோம் பல வச்சு வச்சுக்கலாம். ஏன்னா பஸ்ல கம்ப்ளீட் கீழாது அப்படி அர்த்தமா இருப்பாங்க. யாரெல்லாம்